நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அவர் பேசுகிறவர் மட்டுமல்ல, அவர் பேசினதை செய்கிறவர். அவர் சொன்னால் செய்வார், அவர் செய்தால் சொல்வார். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. நீர் பேசுகிற ஆண்டவர். நீர் பேசினால் போதும், எல்லா சூழ்நிலையும் மாறும் ஐயா. நீர் பேசினால் எல்லாம் மாறிடும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு எனக்கு அன்பான நேயர்களே, இந்த ஜோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். இதுக்கு தகுதியெலாம் இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துகிறார். ஒரு கவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்மளை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு. ஒருவேளை இதை பார்க்குற எனக்கு அன்பானவர்களே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அக்கா இல்லை அப்படின்னு கணவர் கூட என்னை விசாரிக்கலை, என் பிள்ளைங்க கூட என்னை விசாரிக்கலைன்னு நினைக்கிறேன்ல. ஆனால் நம்ம விசாரிக்கிற ஒருவர் உண்டு, நம்ம நேசிக்கிற ஒருவர் உண்டு. விசாரிச்சுட்டு மட்டும் போக மாட்டார், எல்லா காரியங்களையும் செய்வார். என்ன பார்ப்போமா? உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார். ஆமாம், நம்மளை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு. ஒரு நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு நாள் அப்படி என்ன ஆண்டவர், ஒருவருமே விசாரிக்க ஒரு தருமே இல்லை அப்படின்னு நான் நினைத்து நான் கலங்கின ஒரு நாள். ஒரு தடவை நான் அப்படி நினச்சேன், ஒருவர் கூட விசாரிக்க ஆள் இல்லையேன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உன்னை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுன்னு ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார். அது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. உண்மையிலே அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நான் மகிமைக்காய் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்வார். ஏன்னா அவர் நம்ம விசாரிக்க, நம்ம அண்ணன், நம்ம அம்மா அப்பா எல்லாமே அவர் தான். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கண்ணே, தனிமையாக தோண்டு போகாதீங்க, தற்கொலைக்கு நேராக ஓடிடாதீங்க, யாருமே என்ன விசாரிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட நண்பனாக வருவார், அம்மா அப்பாவாக வருவார், அண்ணன் தங்கச்சி மாதிரி உனக்கு என்ன வேணும், என்னப்பா வேணும், எப்படி இருக்கேன்னு கேட்பார், பேசுவார். நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவர், பேசுகிறவர், தேற்றுகிறவர், அணைக்கிறவர், கண்டிக்கிறவர், திருத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். சரி, நம்ம இன்றைக்கி வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இது ஒரு உங்களுக்கு ஆலோசனை ஆவியான சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம இதை பார்க்க எனக்கு அன்பான நேயர்களே, ஆண்டவர் இந்த நாளில் என்கிட்ட அநேகர் சொல்கிறாங்க, நிறைய மக்கள் நாங்கள் இந்த டிவியை பார்க்குறோம், உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேவன் நான் மகிமைப்படுவதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எங்கேயோ இருந்த என்னையே கூட கொண்டாந்து நிறுத்துவார்னா உங்களெல்லாம் நிறுத்துவார், உங்களை கண்மலையில் மேலே உயர்த்துவார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி. ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே இல்லை சகோதரியை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை கண்மலையில் மேலே உயர்த்துவார். ஏன்னா அவர் தான் கண்மலை, அவர் மேலே உங்களை கொண்டு வைக்க போகிறார்.
உங்களை உயர 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 உங்கள் பிள்ளைகளை உயர உயர வைக்க போகிறார். இதுதான் உண்மை. சத்துரு எங்கேருந்து அவன் ஷூட் பண்ணாலும் அவன் ஷூட் பண்ண முடியாது. ஏன்? அவர் நமக்குள் பெரியவராக இருக்கிறார். சரி, நம்ம வேதத்துக்கு நேராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு மாதிரியாய் வாழ வேண்டும் என்று. கிறிஸ்தவ ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ கூட இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் வசனம் சொல்கிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் அப்படி எழுதுகிறார், பேதுரு அப்படி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஒரு பொருளை பார்த்தோன்னே நமக்கு அது பிடிச்சதுன்னா, இது நல்லா இருக்கே, இதே மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதே மாதிரி வாங்கணும், இதே மாதிரி செயல்படணும், இதே மாதிரி நல்லா இருக்குது மாதிரி. இன்றைக்கி மாதிரியை நம்ம எதிர்பார்க்குறோம், மாதிரியின்படி செய்ய விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மை இயேசு மாதிரி நடக்க சொல்கிறார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனம் சொல்லுது, அடிச்சுவடுகளை நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடு முதலாவது பார்த்திங்கன்னா ஏசப்பா எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுவடுனா அவர் நடந்த பாதையிலே நானும் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியரில் எழுதியிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிப்பியரில் இயேசுப்பா சொல்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நம்மளை இயேசுப்பா தாழ்மையாக இருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அடிச்சுவடு. இப்போ நம்ம நினைக்கும், நம்ம நடக்கும்போது, நம்ம வாழும்போது, நம்ம குடும்பத்தில் கூட நம்ம நினைக்கும், நம்ம மாதிரியே நம்ம பிள்ளைகள் வேலை செய்யணும்னு நினைப்போம். அது கொஞ்சம் மாறி செய்தால் கூட நமக்கு கோபம் அப்படி வரும். நம்ம கணவனுக்கு பாருங்கள், பசங்களை அவங்க செய்கிற மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செய்தால் டென்ஷன் அப்படி வரும். ஆனால் ஏசப்பா நம்மளை கூட அவர் மாதிரியே நடக்கணும்னு விரும்புகிறார். நல்ல ஆண்டவரில். ஆமாம், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவன் 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினாராம். அவர் கடைசி வரைக்கும் தாழ்த்தினார். ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்கிறது, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி நான் குறை சொல்லன்னு நினைக்காதங்க, நம்ம கிறிஸ்தவங்கிட்ட இன்றைக்கி தாழ்மையே இல்லை. நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம தாழ்மைன்னு பேசுகிறோம், தாழ்மைன்னு சொல்கிறோம், தாழ்மைன்னு மன்னிப்பு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட தாழ்மை இல்லை. இந்த நாளில் அவர் மாதிரியை பின்வைத்து போனார். நானும் நீங்களும் கூட மாதிரியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பிலிப்பியரில் எழுதியிருக்கிறது, தாழ்மையின் அவர் உயர்ந்து, அவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் உன்னதமானவர், பரலோகத்தின் தேவன். அதெல்லாம் நினைக்காம எல்லாவற்றையும் மறந்து, அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். நான் மறுபடி வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, தேவாதி தேவன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மகிட்ட இன்றைக்கி தாழ்மை இல்லாமல் தான் இன்றைக்கி குடும்பங்கள் அவ்வளோ அன்பற்ற தன்மைகள், ஒருவருக்கொரு விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள். இன்றைக்கி இயேசுப்பா எப்படி தாழ்மையாக இருந்தார் பார்த்திங்கன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுப்பா அப்படி தாழ்மையாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஊழியம் செய்யலாம். இன்றைக்கி நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தாழ்மை இல்லை. தாழ்மை என்பது ஆக்ட் பண்ணுவது இல்லை, நாம் வாழ்ந்து காட்டுவது தான் தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தர் ஒன்று சொன்னால் நம்ம அதை கேட்டு, சரி நம்ம இதில் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்தணும். ஒருவேளை சில காரியங்கள் ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ரஃப்பாக இருந்தோம்னா, சரி நம்ம இதில் ரஃப்பாக இருக்கிறோம், இதில் நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசுப்பா எப்படி தாழ்த்துறார் பாருங்களேன்.
யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசுப்பா சொல்கிறாங்க. இயேசுப்பா சொல்கிறாரு, சீஷருடைய கால்களை கழுவுகிறார். அப்படி சொல்லிட்டு அப்படி 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 அது வாழ்ந்து காட்டுகிறார். இயேசுப்பா சீஷர்கள் மத்தியில் சீஷர்களுடைய கால்களை கழுவிட்டு அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். அவர் நடந்தபடியே, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் நடந்தபடியே என்று எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசுப்பா நீங்களும் நானும் இந்த வாழ்கிற காலத்தில் நானும் நீங்களும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். கேரளா மாநிலத்தில் அவர் ஒரு சகோதரனோடு வாழ்ந்திருக்கிறார். ஒரு வேலை விஷயமா, ஆர்மியில் அந்த வேலை விஷயமா அங்கே இருந்திருக்காங்க. இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்து இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆர்மியில் நல்ல ஒரு பணியில் இருக்கிறாங்க, டாக்டராக இருக்காங்க. எனக்கு அன்பான சகோதரிகள், அந்த சகோதரன் அடிக்கடி சொல்லுவாங்க, வந்தால் சொல்லுவாங்க, தம்பி பேர் ஐசக், நீங்கள் என்கிட்ட கேட்டால் கூட நான் அவங்க நம்பர்னாலும் தர்றேன். பார்த்தீங்கன்னா அந்த தம்பி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய நடைமுறைகளை பார்த்து அவர் அவ்வளோ பக்தியாக இருக்கிறவர். அவருடைய குடும்பத்தில் சிலைகளை செய்கிற குடும்பம், தம்பியுடைய ஐசக் குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் அந்த தம்பி அந்த கேரளா மாநில திருவனந்தபுரத்தில் அந்த சகோதரனோடு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்போ அவருடைய வாழ்க்கை நான் நினச்சேன், அப்போ நம்ம வாழ்க்கை மாதிரி இல்லை, அவருடைய வாழ்க்கை இயேசுவை போல வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று நினைத்தேன். உண்மைதானே? யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தாழ்மை இருக்கிறதா? மரணபரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவுக்கு பிரச்சனை இல்லையா? மரணம் வரைக்கும் பிரச்சனை இருந்தது, அதில் தம்மை தாழ்த்தினாராம். அது மட்டும் இல்லை, சீஷர்களுடைய கால்களை கழுவி நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவராக இயேசுப்பா சொல்கிறாரு, முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை அவசியம். எல்லோரும் தாழ்மை நமக்கு மரண பரிந்தும், ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, மரண பரிந்தும் நம்ம தம்மை தாழ்த்தணுமா, இயேசுவை மாதிரி நடக்கணுமா. நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம், இயேசுப்பா எனக்கு கோபம் வந்துடுது, எனக்கு பெருமை வந்துடுது, இதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கன்னு நம்ம கெஞ்சி செபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், யாருக்குள்ளேயுமே தாழ்மை இல்லை. ஒரு சிலர் அரிதாக தெரியுது. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்னபடி நான் மாதிரி வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சீசர்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு மாதிரியே. நம்முடைய வார்த்தையில் கோபம் இருக்கிறதா, பார்வையில் கோபம் இருக்கிறதா, புறங்கூறுதல் இருக்கிறதா, பொய் இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத இச்சைகள் இருக்கிறதா, காதல் இருக்கிறதா, தேவையில்லாத நண்பர்களோடு சுற்றி திரிகிறோமா? வேண்டாம். இன்றைக்கி கல்வாரிக்கு ஓடி வாருங்கள், இயேசுப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். நீங்கள் நடந்த பாதையிலே அவர் நடந்தபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நடந்தபடியே நானும் நீங்களும் நடக்க வேண்டுமோ. 2ஆவது ஆண்டு என்ன சொல்கிறான், அதுக்கு தான் நம்மளை அழைச்சாராம். லேவியராகமத்தில் எழுதியிருக்கு. உங்களையே பார்த்துங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. நம்மளை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறாராம். தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படி எழுதியிருக்கு. லேவியராகமம் 20 மிஸ்மல்லாக்காவா ஆண்டவருடைய செய்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எனக்கு அந்த பாருங்கள், அந்த வசனம் அப்படி இருக்குது, எழுதியிருக்கு. 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போது நம்ம ஸ்பெஷலாக உங்களை என்னை பிரித்து எடுத்திருக்கிறாராம் இந்த உலகத்தை விட்டு.
இன்றைக்கி ஆண்டவரை நான் உங்களை மாதிரி நடக்கணும்ப்பா, உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும், உங்களை மாதிரி நான் வேதம் வாசிக்கணும், உங்களை மாதிரி நான் கீழ்ப்படியணும், உங்களை மாதிரி நான் மன்னிக்கணும், உங்களை மாதிரி நான் சகிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? அந்த கிருபை நமக்கு தருவா. அப்படி நம்ம மூலம் யாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? ஒரு உண்மையிலே நாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. எனக்கு அந்த கிருபை தாரும் என்று நம்ம கேட்போமா? ஒருவேளை உங்களால் என்னால் வாழ முடியாது, நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் கல்வாரிகளை சிலுவையில் அறையப்பட பவுல் சொன்னது போல் ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், ரோமர் ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமர் எழுதின நிருபத்தில் ரோமர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் வச்சுருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் எதில் என்ன சொல்கிறார் பாருங்களேன் ஆண்டவர். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 15:6-7. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்து இயேசு மாதிரி இருக்கணுமா நீங்களும் நானும்? ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணுமா? பக்கத்தில் இருக்கவங்கள கூட ஏற்றுக்கொள்ள முடியல. சர்ச்சில் பக்கத்தில் இருக்கவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே அவாய்ட் பண்ணிவிட்டு எழும்பிட்டு சில நேரம் போயிருந்தோம். அப்படி அல்ல. சில நேரம் சில சூழ்நிலையால் எழும்பலாம். சிலர் வெறுத்து எழும்பவே கூடாது. தேவ பிள்ளைகளை இந்த வசனம் சொல்கிறது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தை அப்படின்னா கள்ளனையே அவர் ஏற்றுக்கொண்டாரே, உங்களே என்னை ஏற்றுக்கொண்டாரே. யோசித்து பார்ப்போமா? நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல தேவன் நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கொண்டாதான். கணவனை ஏற்றுக்கொள்கிறோமா? மனைவியை ஏற்றுக்கொள்கிறோமா? பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோமா? மருமகளை ஏற்றுக்கொள்கிறோமா? உள்ளத்தில் திட்டிக்கிட்டே இருக்கிறோமா? மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஏற்றுக்கொள்கிறோமா? அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடை, கிறிஸ்துவின் மாதிரிக்கு தடை, பிளஸ்ஸிங்க்கு தடை, தேவ பிரசன்னத்துக்கு தடை, செபத்துக்கு தடை, வேத வாசிப்புக்கு தடை, பரலோகத்துக்கு போவது தடை. நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். நாம் அப்படி செய்யலாமா? ஜெபிக்கலாமா? நான் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும் ஐயா. சிலர் வேறு மாதிரி இருப்பாங்க, சிலர் வேறு டிசைனில் இருப்பாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாரே, உங்களையும் என்னை ஏற்றுக்கொண்டாரே. இதுதான் கிறிஸ்துவின் மாதிரியாம். நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? முதலாவது நாம் கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சீஷருடைய கால்களை கழுவினார். ஆமாம், நமக்குள்ள அந்த தாழ்மை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ரெண்டாவது, நம்ம மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க. நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் அப்படி நம்ம நினச்சிட்டோம்னாலே நம்ம ஒருத்தரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் தேவ பிள்ளைகள் அல்லவே அல்ல, நம்ம ஊழியர்கள் அல்லவே அல்ல. மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது. தீத்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து. மூன்றாவது வேதம் சொல்கிறது, தெய்வ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய உங்களை என்னையும் பார்த்து நற்கிரிகளை செய்ய நீ உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பிக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நற்கிரியை செய்தால் மட்டும்தான் எனக்கு அன்பான தேவ ஜனமே நாம் பரலோகத்துக்கு போவோம். முடிந்த அளவு வேதம் அப்படி சொல்லுகிறது. நற்கிரியலுக்கு மாதிரியாக இருக்கணுமா? எப்படியா? நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து என்று எழுதியிருக்கிறது. நற்கிரியலுக்கு ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நற்கிரியை செய்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாதாம். சிலர் பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம். பரலோகம் நமக்கு
ஒருவேளை சிலருக்கு நம்ம செய்திருக்கலாம், சிலருக்கு செய்தும் அதில் சில நம்ம குறைவுகளை பார்த்துருக்கலாம். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம் நற்கிரியை செய்வதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாகும். நற்கிரியில் மாதிரியாக இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவங்களுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம். பரலோகம் நமக்கு தெய்வ பிள்ளைகளே. மாதிரியாய் தாழ்மையாய் இருப்போம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். 3வது நற்கிரியை செய்வோம். முடிஞ்ச அளவு சில எந்தெந்த காரியங்களை நம்மளால் முடிகிற அளவு இயன்ற மட்டும் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மரியாளை குறித்து தன்னால் இயன்றதை செய்தாளாம். இப்போ நம்மளும் கூட பார்த்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சிலருக்கு நற்கிரியை செய்கிறதுக்கு சிலர் செய்வாங்க, சிலர் செய்கிறதே இல்லை. அப்படி நம்ம வாழவே கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பார்த்திங்கன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே, நான் நற்கிரியை செய்ததுக்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். நற்கிரியை செய்தால் மட்டும்தான் நம்ம பரலோகம் போவோம் என்று நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக எழுதியிருக்கிறது. யாக்கோபு 2:13 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா? நீங்கள் செய்கிற நன்மைகள் பரலோகத்துக்கு போவதற்கு ரட்சிப்பு அவசியம், ஜெபம் அவசியம், ஆண்டவர் அடிச்சோடுகளை நடப்பது மிக மிக அவசியம், நற்கிரியம் செய்வது மிக மிக அவசியம். ஆமாம், நற்கிரியைகளுக்கு மாதிரியை காண்பித்து போனாராம். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரே, நான் நிறைய பேர் சிலர் நன்மை செய்திருப்பீங்க, சிலர் செய்யாமலே இருப்பாங்க, சிலர் செய்துட்டு இவ்வளோ நாள் செய்து என்ன பேர் கிடச்சிது? இப்போ நமக்கு இந்த பூலோகத்தின் மக்கள் நமக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். இரக்கம் செய்தவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். இவங்களுக்கு பரலோக வழி திறக்கட்டும்னு நமக்கு முன்னே போய் ரெக்கமெண்ட் பண்ணுமா தெய்வ பிள்ளைகளே? அதுதான் உண்மை. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஜெபம்மா, ஆண்டவரே நான் நற்கிரியை செய்வேன்ப்பா. 100 வசனம் சொல்லு பாருங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்களாம். நன்மை செய்தவர்கள் தான் இங்கே இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போது எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. இந்த நாளில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் நன்மை செய்வேன்ப்பா, நான் மாதிரியாக வாழ்வேன்ப்பா. கண்களை மூடி. ஒருவேளை நான் கூட நினச்சிருக்கேன், எவ்வளோ நன்மை செய்தாலும் எத்தனை காரியங்கள் செய்தாலும் கடைசி தவறான இதான கிடைக்கி இல்லை. நாம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. நாம் உலகத்துக்காக செய்யலை, கர்த்தருக்காக அல்லவோ செய்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த தாழ்மையின் ஜெபத்தை எல்லோரும் கண்களை மூடி, இசப்பா என்கிட்ட நான் உங்களை மாதிரி நடக்கணும் ஜோமனம்மா. நம்ம இது வரைக்கும் அவங்கள மாதிரி நடக்கணும், இவங்கள மாதிரி நடக்கணும், அந்த ஊழியர் மாதிரி ஜெபிக்கணும், இல்லை, தப்பே இல்லை. ஆனால் முதலாவது நம்ம ஆண்டவர் இயேசுவை போல நாம் நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அந்த தாழ்மை வரும் பொழுது மேன்மை வந்துவிடும் தெய்வ பிள்ளையே. ஏற்றுக்கொள்ளுதல் வரும்போது உனக்கு உயர்வு வந்துவிடும் தெய்வ பிள்ளையே. நீ நன்மை செய்யும்போது உனக்கு பரலோகம் திறக்கப்படும். உனக்கு மக்கள் மறந்து விடலாம், நீ எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கலாம், அதனால் சில குறைவுகள் வந்திருக்கலாம், வேதனைகள் நீ அனுபவித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
பரலோகத்தின் மேன்மை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பு பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களை தாழ்மையாய் நிரப்பும். இதை பார்க்கிற தேவ ஜனங்களை, பெருமைகள், உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருக்குமானால் இன்றைக்கு எல்லா மாம்சீக திட்டங்களும், மாம்சீக எண்ணங்களும், மாம்சீக போராட்டங்களும் உங்கள் இரத்தத்தினால் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட் ஜீசஸ், உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. எல்லாரையும் தாழ்மையினால் நிரப்புவீராக. நீங்கள் நானே போதகர் என்று சொல்லுகிறீர்கள், நானே அப்படி செய்வேனானால் நீங்களும் அதன்படி செய்யுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்தீர். உங்களை மாதிரி நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள, தாழ்மையினால் இருக்க, தாழ்மையினால் நடக்க, தாழ்மையினால் பேச, தாழ்மையாய் பேச எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்கள் நற்கிரியை செய்ய எல்லாருக்கும் கிருபை தாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் பார்க்கிற, கேட்கிற, இதை பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். எல்லா சிக்கல்களும் எரியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். வெள்ளி சுனிகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. வார்த்தையினால் அவருடைய குடும்பங்களை மூடிக்கொள்ளுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.